விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டுத்துறை. ஆமா, விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை ரொம்ப கடினமானது. ஏன்னா காலைல எந்திரிப்பாங்க வரலனா வவுறு பசிக்கும்ல, அவங்க ஏதோ பயரையோ ஏதோ வேக வைக்கணும், கூழ் வைக்கணும், கஞ்சி வைக்கணும், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு அவங்க விளையாட போறாங்கல்ல. இவ்வளோ கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு இங்கே விளையாட போறனால இதை விட இதுதான் ரொம்ப கடினமான வேலை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும். நீங்க 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு போகணும் அப்படின்றீங்க. அங்க 3 மணி 2 மணிக்கு எந்திரிச்சு அறுத்து அதை அறுவடை பண்ண அதை ஃபுல்லாக காய்கறி பழங்கள்லாம் கொண்டு போய் விவசாயத்தில் விற்று வெயிலில் வேகாத வெயிலில் வேர்வை சிந்தி உழைச்சி காசை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ள விவசாயி படாத பாடுபடணும்னே, படாத பாடுபடணும். விவசாயன்றது ஒரு தொழில் கிடையாதுனே, ஒரு விளையாட்டு கிடையாது, நம்ம வாழ்வி முறை. விவசாயம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் தரையில் உருண்டாலும் வானத்தில் பறந்தாலும் சோறு இருந்தால் தானே எல்லா வேலையும் நடக்கும். நீங்கள் மைக்கை பிடிச்சி பேசுகிறீங்களே, சாப்பிட்டு தானே பேசியிருப்பீங்க. விளையாட்டுன்றது ஒரு மோட்டிவேஷன், ஒரு எமோஷ்னல், அதையும் தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆனால் விவசாயன்றது அப்படிலாம் எதுலேயுமே ஒப்பிட முடியாது. விவசாயன்றது வேறண்ணே, வேற.